பேரணாம்பட்டு பக்கலாப்பள்ளி கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் வேலூர் மண்டலம் சார்பில் 4,02,52,200 மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட வட்ட செயல்முறை கிடங்கை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பக்கலாப்பள்ளி கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் வேலூர் மண்டலம் சார்பில் 4,02,52,200 மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட வட்ட செயல்முறை கிடங்கை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கும் நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜமாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி, குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன், பேரணாம்பட்டு நகரமன்ற தலைவர் பிரேமா வெற்றிவேல், நகரமன்ற துணைத் தலைவரும் திமுக நகர செயலாளருமான ஆலியார் ஜுபேர் அகமத், பேரணாம்பட்டு ஒன்றிய பெருந்தலைவர் சித்ரா ஜனார்தனன், வேளாண்மை ஆத்மா குழு தலைவரும் திமுக ஒன்றிய செயலாளருமான பொகலூர் ஜனார்தனன், மேற்கு ஒன்றிய செயலாளர் டேவிட், வேலூர் மாவட்ட துணை செயலாளர் பிரபாத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக புதியதாக கட்டப்பட்ட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொண்ட செயல்முறை கிடங்கை திறந்து வைத்தார். அதன் பின்பு மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன், ஒன்றிய பெருந்தலைவர் சித்ரா ஜனார்தனன், பேரணாம்பட்டு நகரமன்ற தலைவர் பிரேமா வெற்றிவேல், நகரமன்ற துணைத் தலைவரும் திமுக நகர செயலாளருமான ஆலியார் ஜுபேர் அகமது டேவிட் ஆகியோர் ரிப்பன் வெட்டி, குத்துவிளக்கேற்றி வாணிப கிடங்கை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். நிகழ்ச்சியில் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுபலட்சுமி, பேரணாம்பட்டு வட்டாட்சியர் சிவசங்கரன், பேரணாம்பட்டு நகராட்சி ஆணையாளர் வேலவன், பக்கலாப்பள்ளி துணைத் தலைவர் பிரியா வடிவேல், நகர ஒன்றிய கவுன்சிலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.